everyone. இன்றைக்கி நம்ம வந்து எமர்ஜென்சி கிட் ஃபார் லேடிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இப்போ ட்ராவல் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் ஹெல்ப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹேண்ட் சானிடைசர். நம்மக்கிட்ட எப்போயுமே சோப் அண்ட் வாட்டர் அவைலபிளாக எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து ஹேண்ட் சானிடைசர் தான் போர்ட்டபிளாக இருக்குது. ஸோ அது நமக்கு ஈஸியாக ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா நம்ம இன்கேஸ் எங்கேயாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுக்கிறோமோ இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போகிறோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகிறது ஹேண்ட் சானிடைசர். செகண்ட் ஒன் வந்து பேட்ஸ், சானிட்டரி நாப்கின்ஸ். நமக்கு மென்ஸ்ட்ருவல் டைமில் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நாப்கின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 4 to 6 hours வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் குட் ஹைஜீன் அண்ட் லீக்கேஜ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அப்புறம் சேஞ்சிங் பேட்ஸ், அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எப்போல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ இல்லை ரொம்ப சேச்சுரேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மாய்ஸ்சரைசராக வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு குட் இந்த எல்போஸ், நீஸ், ஹீல்ஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் ட்ரையாக இருக்கும். லிப் பாமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்டு லிப்ஸாக இருக்கிறப்போ அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சில பேர் ஐப்ரோஸ் அண்ட் ஐ லேஷஸில் கூட அப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிப் பாம். இந்த லிப் பாம் தான். நம்மளோட லிப்ஸ் வந்து எப்போதுமே மாய்ஸ்சர்டாக தான் இருக்கணும். ஸோ இன்கேஸ் உங்கள் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகி எங்கேயாவது வெளியில் ரொம்ப சன்னியாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் லிப்ஸ் அண்ட் ஸ்கின் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர், இந்த லிப் பாம் இதெல்லாம் எப்போதும் கேரி பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கோம்பு, சீப்பு. ஆட்டோவில் இல்லை பஸ்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கோ எங்கேயாவது வெளியே போனோன்னா நம்மளோட முடி வந்து நம்ம ரொம்ப சிக்காகிடும். அதை டீடாங்கிள் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக சீப் எடுத்துகிட்டு தான் போயாகணும் இல்லையா? ஸோ ஐ திங்க் எல்லாருமே வந்து சீப் கையில் வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் கோம்ஸோட உடன் கோம்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுங்கள். இட் இஸ் குட் ஆக்சுவலி. அடுத்தது காஜல். என் பர்சனலாக வந்து எனக்கு காஜல் போடாமல் வெளியே போகவே எனக்கு பிடிக்காது. ஸோ இல்லாட்டினா நம்ம கண்ணே ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் நிறையா உமன் வந்து காஜல் வந்து கையில் வச்சுருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். ஸோ காஜல் வந்து எப்போதுமே என் பர்ஸில் இருக்கும். ஹேர் டைஸ் தான். ஸோ நீங்கள் வெளியில் எப்போதுமே நம்மளால் லூஸ் ஹேர் விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எதாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஹேர் டை பண்ணுவோம். அதாவது ஒரு பன் போட்டால் தான் நம்மளால் ட்ராவலே பண்ண முடியும். இல்லைனா ஒரு சில இடத்துல ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம பன் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிளட்ச்சு. ஸோ கிளட்சும் வந்து ஹேர் பேண்ட் மாதிரி தான். ஸோ இதுவும் வந்து நம்ம பன் போடுறதுக்கு இல்லாட்டினா ஒரு இந்த வேர்க்கிறதுலேருந்து ஸ்வெட்லேருந்து நம்மளை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த கிளட்ச் தான். ஸோ கிளட்ச் வந்து எப்போதுமே பேக்ஸில் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ருப்பீஸ் வந்து ஒரு பர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 500 rupees ட்ராவல் பண்ணுறவங்க, எப்போதுமே இருக்கிறவங்க, வெளியில் போகிறவங்க வந்து இது வச்சே இருக்கணும். ஒரு 50 rupees, 10 rupees இந்த மாதிரி வந்து ஒரு சில்லறையாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டியோ ஷார்ட். இது வந்து சில பேருக்கு வந்து தேவையாக இருக்கலாம், சில பேருக்கு தேவைப்படாது. ஸோ இதுவும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பர்ஃப்யூம் தான். ஒரு குட் ஸ்மெல் வந்து நமக்கு இருந்து இதாகும். இல்லைன்னா நம்ம பேட் ஆர்டர் வந்து இருக்காது இல்லையா? ஸோ ஒரு நல்ல ஸ்மெல்காண்டி தான் அந்த இது. நெக்ஸ்ட் வந்து கிளிப்ஸ் தான். ஹேர் பென், கிளிப் இந்த மாதிரி நம்ம வெளியே கோயிலுக்கு போகிறோமோ இல்லை எங்கேயாவது வெளியில் போனோன்னா நமக்கு பூ வைக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு வந்து கிளிப்ஸ் அண்ட் சில பேர் வந்து கிளிப்பை வச்சும் பூ வைப்பாங்க, ஒரு சில பேர் ஹேர் பென் வச்சுக்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேஸ் பவுடர். நான் வந்து பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட் ஜஸ்ட் டால்கம் பவுடர் தான். ஸோ நம்ம ஃபேஸ் எப்போயுமே ப்ரைட்டாக வச்சுக்குவோம். ஸோ நான் ஒரு சில டைம் தான் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன், மீதி டைம் வந்து நான் காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, இல்லை காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நெயில் கட்டர். நீங்கள் எதாவது லாங் ட்ராவல் எங்கேயோ வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, மீட்டிங்ஸ் எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு நெயில் கட்டர் தேவைப்படும். 1 month or 2 monthsலாம் சில பேர் வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்குன்னு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நெயில் கட்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக நெயில்ஸ் வளரும். ஸோ அவங்களாம் கட் பண்ணிப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வேப்பரைசர்ஸ் தான். ஸோ நம்மளால் ரொம்ப வெளியில் போய் இந்த கோல்ட் கிளைமேட்டில் நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட வேப்பரைசர், அதாவது இன்ஹேலர்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோஸ் பிளாக்கேஜ், இது நம்ம ஏதாவது ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால் ஒரு சில பேர் பேசவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இன்ஹேலர்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி குட் ஐடியா டு கேரி. நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி பின்ஸ் தான். சேஃப்டி பின்ஸ் வந்து இப்போ லேடிஸ் வந்து சாரீ கட்டுவாங்க, இல்லை துப்பட்டா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் சேஃப்டி பின்ஸ் வந்து கையில் எப்போயுமே வச்சுக்கணும். ஸோ அது இல்லைன்னா நம்மளால் நிறைய இடத்துல சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்ஃப்யூம் வந்து ஒரு நல்ல நமக்கே வந்து நம்ம சரௌண்டிங்கில் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குற மாதிரி ஒரு பர்ஃப்யூம் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து சும்மா பாக்கெட்டாக வந்து ஃபாக் தான் வச்சுருக்கேன். ஸோ நிறையா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொட்டு. நான் வந்து இதில் P8 பிந்தி ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். பொட்டு இம்பார்ட்டண்ட் இல்லையா, எல்லா இடத்துலையும் கேரி பண்ணியே ஆகணும். ஸோ எனக்கு வந்து எப்போதுமே பொட்டு வச்சு பழக்கம். ஸோ நான் எப்போயுமே இது கேரி பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இயர்ஃபோன்ஸ். எப்போதுமே நான் ட்ராவல் பண்ணால் நான் பாட்டு ரொம்ப அதிகமாக கேட்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து எனக்கு வந்து இருக்கும். ஸோ படமோ இல்லை ஏதாவது பார்க்கணுன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ இதை எடுத்துகிட்டு போகிறது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து டேப்லெட்ஸ். ஸோ எனக்கு அடிக்கடி வந்து கோல்டு, ஃபீவர் இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணால் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வாமிட் கூட சில பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் லெமன் கூட கேரி பண்ணிக்கலாம். ஸோ டேப்லெட்ஸ் அண்ட் லெமன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பேக்கில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து காட்டன். நீங்கள் இன்கேஸ் வந்து மேஜராக நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு காட்டன் யூஸ் பண்ணுவோம். இல்லை நமக்கு அன்னெசரியாக இல்லை நமக்கே தெரியாமல் ஏதாவது சின்னதாக அடிபட்டுருச்சுன்னா, இதோட சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து நம்ம காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மொபைல் சார்ஜர். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், சார்ஜ் இல்லைன்னா நம்மளால் ஃபோன் வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ சார்ஜிங், ஃபோன் சார்ஜர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பாடி ஸ்ப்ரேயும் நல்ல ஒரு ஆர்டர் ஃப்ரீ இருக்கிற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம பாடி ஸ்ப்ரே ட்ராவல் பண்ணுற டைமில் கொண்டு போய்க்கலாம். ஸோ எப்போதுமே பாடி ஸ்ப்ரேயும் கையில் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா வேஸ்லின் கோகோ க்ளோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் அது நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ இது எனக்கு என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்னு கூட சொல்லலாம். என்னோடய ஃபீட்டில் அப்ளை பண்ணிக்கிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாய்லெட்ரீஸ். நம்மளோட ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ டே டு டே நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ பேஸ்ட் வந்து டிபெண்டிங் அப்பான் த டியூரேஷன் ஆஃப் யுவர் ட்ராவல் இந்த மாதிரி இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஷேவிங் ரேசர் தான். ஸோ ரேசர் உங்களோட ஐப்ரோஸ் வந்து நம்ம எப்போயுமே ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் பார்லர் போக முடியாது இருக்கிற மாதிரி சிச்சுவேஷனு நீங்கள் ரேசர் வச்சுக்கோங்க. எனக்கு கொரோனா டைமில் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and like and share.